சிவாஜி ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எல்லா அரசு துறைகள்லயும் அனுமதி மறுக்கப்பட்டது உண்மையா? உண்மைதாங்க. 16 துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் 4 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது உண்மையா? அப்ஜெக்ஷன். அனுமதி மறுக்கப்பட்டதே லஞ்சம் வாங்குறதுக்காக தான். குறுக்க பேசாதீங்க. உங்க தரப்பு வாதம் முடிஞ்சு போச்சு. 4 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனா அமைச்சர் அன்பானந்தம் அனுமதி அளிக்க மறுத்தது உண்மையா? உண்மைதாங்க. அவருக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது உண்மையா? கொடுத்த நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக. I was cornered. I was helpless. மனுதாரரே ஒப்புக்கொண்டபடி சிவாஜி ஃபவுண்டேஷன் கட்டிடங்களுக்கு அனுமதி பெற பல்வேறு அரசு இலாக்காக்களில் குறுக்கு வழியிலும் லஞ்சம் கொடுத்தும் அனுமதி வழங்க ஏற்பாடுகள் செய்திருப்பதை சர்க்கார் தரப்பில் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே சிவாஜியின் பல்கலைக்கழக கட்டுமானத்தை தடை செய்தது சட்டப்படி சரியே. இதுவரை கட்டப்பட்டுள்ள பகுதிகளை உசித முறையில் நீக்க அரசு ஆணையிட இந்த கோர்ட் அனுமதிக்கிறது. இதற்காக எந்தவித நஷ்ட ஈடும் அரசு தர தேவையில்லை. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? பேசாம நான் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ரியல் எஸ்டேட் பிசினஸோ பண்ணியிருந்திருக்கலாம். படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா? இல்ல பால் கறக்க போறீங்களா? இல்ல ஆட்டோ ஓட்ட போறீங்களா? நான் வேணா எம்டிசியில் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தரேன். பண்றீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்புற வேலை ஒன்று இருக்கு. செய்றீங்களா? நம்ம தேசிய தொழில். எல்லாம் 500,000 இருக்கு. சில்லறை இருக்கா வேலை கூட? அம்மா தாயே மகமாயி, இவர் ஆரம்பிக்கிற தொழில் நல்லபடியா நடக்கணுமா? என் கை ரொம்ப ராசியான கை. முதல் போனி நானே பண்றேன். பிச்சை எடுத்து பழச்சுக்கோ. எஸ்கியூஸ் மீ சார், இந்த வீடு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா கூட நீங்கள் வாங்கின கடனுக்கு பத்தாது சார். வேல்யூவேஷன் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வெளியில் போகக்கூடாது. சாரி சார், உங்கள் ரோலைஸ் கூட எங்கள் லிஸ்ட்டில் இருக்குது சார். சாரிப்பா, சாரிம்மா. நான் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நீங்க போய் ஊர்ல இருங்க. எங்களுக்கு எந்த வருத்தம் இல்லைப்பா. நீ அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம இந்த நிலைமையில் தானே இருந்தோம்.